எல்லாத்தையும் கவுத்து காலை வாரி விட்டுட்டாங்க. அம்மாவும் அவங்கள ஒண்ணுமே கேட்கல. மேடையில இருந்து நம்மள கூட்டிட்டு வர வந்துட்டாங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஏன் நச்சு, என்னடி இன்னும் தூங்காம இருக்க? தூக்கம் வரலையா? மம்மி, அடுத்ததான் உன் பிளான் என்ன மம்மி? இனிமே என்னடி பிளான் பண்றது? அது ஒண்ணுக்கு 2 பிளான் பண்ணி 2மே ஊத்திக்குச்சு. உன்னை எப்படியாவது நல்லபடியா என் அண்ணன் வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு பார்த்தேன். அது எனக்கு கொடுத்து வைக்கல. உனக்கு தான் தெரியும்ல, கொஞ்ச நெஞ்சமா நம்ம திட்டம் போட்டோம். அன்னைக்கு சம்மந்தம் இருந்தோம், கடைசியில அந்த மீனாட்சி வீட்டுக்குள்ள பூந்துட்டாளே. யோசிச்சு பார்த்தாலே இனிமே எதுவும் பண்ண முடியும்னு தோணல. பேசாம பொட்டி படிக்க கட்டிட்டு அமெரிக்காவுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. ஏன் மம்மி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். ஏய் என்னடி இப்படி பேசுற? வேற எப்படி மம்மி பேசுறது? அண்ணன் வீட்டுல போய் இருன்னு இங்க அனுப்புவ, வந்த இடத்துல அவனை கட்டிக்கோன்னு ஆசை காட்டுவ. அது இல்லனா இவனை கட்டி வைக்கிறேன். நானும் அதுக்கு தலையாட்டணும். இவனும் இல்லனா வா ஊருக்கு போலான்னு சொல்லுவ. நானும் நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே வாலாட்டிக்கிட்டே வரணுமா? என்னாச்சு இவளுக்கு? நட்சத்திரம் இப்படி எல்லாம் பேச மாட்டாளே. போன இடத்துல இவளுக்கு ஏதாவது பேய் பிசாசு பிடிச்சிருச்சா? இது பாரு மம்மி, இனிமே நீ சொல்றதுக்குலாம் என்னால தலையாட்ட முடியாது. உன் கூட ஊருக்கும் என்னால வர முடியாது. என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். ஐயோ இத பாரு நச்சு, உன் கோவம் எனக்கு புரியுது. நான் பண்ணது தப்புதான். ஆனா என்னால என்ன முயற்சி பண்ண முடியுமோ அது எல்லாமே அம்மா பண்ண. அது எதுவுமே நடக்கலடி. உன் மனச மாத்திக்கிட்டு நாம இங்க இருந்து கிளம்பலாண்டி. அந்த ஆனந்தி மீனாட்சியும் பாக்க பாக்க இன்னும் தாண்டி உன் மனசு கஷ்டப்படும். கஷ்டப்படாது மம்மி. மனசுக்குள்ள ஒரு வெறியதான் உண்டாக்கும். அந்த வெறி ஆனந்த் மாமாவை நான் கட்டிக்கிறதுக்கான வழியதான் காட்டும். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவனுக்கு கல்யாணமாகி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப போய் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல மம்மி, இது எதுவுமே இன்னும் முடியல. அதனால்தான் மம்மி நான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேங்கிற. என்னடி சொல்ற? ஆமா மம்மி, ஆனந்தும் மீனாட்சியும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சேர்ந்து படுக்கல. 2 பேரும் மொட்டை மாடியில தான் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அத நான் பார்த்தேன். இதையே நச்சு என்கிட்ட முன்னாடியே சொல்லல? கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன் மம்மி. அதோட இந்த அர்ஜுன் மாமா மீனாட்சிக்கும் ஆனந்த் மாமாக்கும் ஹனிமூனுக்காக ஏர் டிக்கெட் புக் பண்ணிருந்தாங்க. மீனாட்சி ஹனிமூன் போகலன்ட்டா. சரிடி, அவளும் சின்ன பொண்ணு தானே. குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா லைஃப என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிருப்பா. அதனால ஹனிமூன் வேணான்னு இருப்பா. அதான் மம்மி, இல்ல தள்ளி போறதுக்கும் தள்ளி நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு மம்மி. ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்கல, ஹனிமூனுக்கும் போகல. அதோட மீனாட்சி பேச்சிலையும் நடவடிக்கையிலயும் நிறையவே மாற்றம் தெரியுது. எப்படி நாச்சு சொல்ற? நேத்து ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்தப்போ வசுவ விட்டுட்டு மீனாட்சி உன்னை ஆர்த்தி காமிக்க சொன்னா. அது உனக்கு கொடுத்த மரியாதை கிடையாது மம்மி. வசுந்தராவை ஓரம் கட்டுறதுக்கு மீனாட்சி எடுத்த முதல் முயற்சி. என்னடி இப்படி புதுசு புதுசா சொல்ற? ஏமாந்து போன என் மனசும் புத்தியும் கூர்மையாயிடுச்சு மம்மி. ஓடி போன்னு சொல்ல மாட்டேங்குது, எதிர்த்து போராடுங்குது. என்ன சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் நான் கூர்ந்து கவனிக்கிறேன். மீனாட்சிய நீ சாதாரணமா எடை போட்டுறத மம்மி. இன்னைக்கு கம்பெனி நிர்வாகத்துல இருந்து ஒதுங்கி இருக்கான்னு திரும்பவும் வசுந்தராவோட மூக்க உடைச்சா. அதையும் நான் கவனிச்சிட்டு இருந்தேன். அந்த மீனாட்சி ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா மம்மி. சரி நச்சு, அதுக்கும் இனிமே நாம இங்க தங்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? என் கணிப்பு சரியா இருந்தா கூடிய சீக்கிரமே ஆனந்த் மாமாக்கும் மீனாட்சிக்கும் இடையில பிரிவு உண்டாகும். எப்படி நச்சு சொல்ற? 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது சரி மம்மி, வசுவ ஓரம் கட்டிட்டு மீனாட்சிய அப்பர் கிராண்ட் எடுக்கிறது நிச்சயமா ஆனந்த் மாமாக்கு அது பிடிக்காது. மீனாட்சிக்கு நிச்சயமா அவரு தடை போடுவாரு. அப்போ அந்த 2 பேருக்கு இடையில ஒரு பிரிவு வரும். அத நான் உபயோகப்படுத்திக்க போறேன். அதுக்கப்புறம் நான் அத ஊதி ஊதி பெருசாக்க போறேன். ஆனந்த் மாமாவ மீனாட்சி கிட்ட இருந்து அதுக்கப்புறம் நிரந்தரமா பிரிப்பேன்.
உரிமை இருக்கிற நான் ஏமா ஒதுங்கி நிக்கணும்? கே மாமாவை எப்படியாச்சும் நான் அடையணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா என்ன? எல்லாம் நீ உருவாக்கி விட்டதானே மம்மி. இதுதான் உன் முடிவுனா என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். மம்மி உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. இதுக்கப்புறம் அந்த வசுந்தராவுக்கும் மீனாட்சிக்கும் இந்த நட்சத்திரா யாருன்னு காட்டுறேன். டேய் சீக்கிரமா வந்து தொலைடா, லேட் பண்ணாத. வந்துறேன் பேபி. பாட்டி, ஆ? எனக்கு பெட்டி எடுத்து திறந்து பார்க்கணும் பாட்டி. எனக்கு தலை பிடிச்சிரும் போல இருக்கு. இருடி, அதுக்கு தானே சோதிமணியை போன் பண்ணி வர சொல்லிருக்கேன். அவர் எதுக்கு? ஆ? என்னடி இப்படி கேட்டுட்ட? நீ எல்லாம் பிறந்து வளர்ந்துதான் திருட கத்துக்கிட்ட. அவன் கருவிலேயே திருட கத்துக்கிட்டவன்டி. இந்த ரத்தம் நாடி நரம்பு எல்லாத்துலயும் அப்படியே திருட்டு புத்தி தான் துபு 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 துபுன்னு ஓடுதுடி. நீ வேணா அவன் கைவண்ணத்தை நேர்ல பாரேன், அப்படியே அசந்து போய் நீ நின்னுடுவ. குருநாதரா அவனை ஏத்துக்கிட்டு அவன்கிட்ட திருட்டு பாடம் பார்ட் 2 கத்துக்க ஆரம்பிச்சிருவ. இதோ பேபி வந்துட்டேன். இந்த ஜோதிமணி வந்துட்டேன். சோதிடி வா. ஏன் பேபி புலம்பிட்டு இருக்க? அதான் இந்த ஜோதிமணி வந்துட்டல. சொல்லு, ஏ திறக்கணும் எதை திறக்கணும்? இருடா இருடா இருடா. டேய் என்னடா இது கோலம்? ஒரு திருட்டு வேலைக்கு வர சொன்னா புள்ள பிடிக்கிற மாதிரி வர. இப்படி வந்தாதான் பேபி எனக்கு ஒரு மூடு வரும். போட்டேனா? நீ என்ன பாட்டு பாடவா போற? திருட தானடா போற, அதுக்கு என்ன மூடு? ஐயோ பேபி, நான் திருடுறதுல டாக்டர் பட்டம் வாங்கினவன். எதை பண்ணாலும் கரெக்டா பண்ணணும். அதுக்கெல்லாம் ஒரு மூட கிரியேட் பண்ணிக்கணும் பேபி. அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி சொல்லு, நீ சொன்ன பொட்டியில என்ன இருக்கு? புதையல் இருக்கா, தங்கம் இருக்கா? சொல்லு. ஆசைய பாரு உனக்கு. அப்படி போட்டேனா? புதையலும் இல்ல புண்ணாக்கும் இல்ல. ஆனா அந்த பொட்டிக்குள்ள புதையல் எங்க இருக்குன்னு காட்டுற மேப் இருக்குடா. ஆனா அந்த பொட்டியை திறக்கிறதுக்கு சாவி இல்ல. அத நீ கொஞ்சம் எப்படியா திறந்து குடுறா. இவ்வளவுதானே பேபி? என் கண்ணு ரெண்டும் லேசர் துப்பாக்கி, என் விரல சாவி கொத்து. சரி சரி, ரொம்ப பீத்திக்காத. முதல்ல வந்து திறந்து குடுவா. வா போ, வாடி வா. என்ன பேபி, இத திறக்க என்ன கூட்டு வந்த? இமேஜ் என்ன? முகர கட்ட குந்தாடி பயல. டேய், அதுக்குள்ள ஒரு பொட்டி இருக்கேடா, அதுடா. தள்ளுடா, நான் எடுக்கறடா. ஒண்ணு இல்ல. வா அப்படி. இதான். ஏய், இந்த பொட்டிக்குள்ள தங்கமா இருக்குமா, வைடூரியமா இருக்குமா, வைரமா இருக்குமான்னு தெரியலையேடா. ஐயோ பாட்டி, புதையல் தான் இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாரு பாட்டி. எதுவா இருந்தா என்ன, நமக்கு எது கிடைச்சாலும் ஓகேதான். புடி புடி புடி. தர தர தர. ஏதாவது பண்ணணுமே. பண்ணிடலாம். அங்கதான் வந்துட்டு இருக்கேன். இன்னொரு 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். ஓகேவா? வந்துருங்க. ஐயோ, நான் போய் பாக்குறேன். பாட்டி பாத்து தோற. யாரும் இல்ல. என்ன ஏய், என்னாச்சு? வா, வா, யாரும் வாடா, இல்லையா? வாடா, வாடா. ஐயோ, இது எல்லாமே பிரம்ம. யாரும் இல்லையா? பேபி, தோற தோற. என்ன பெட்டி ரொம்ப சின்னதா இருக்கு. நான் கூட ஏதோ பெருசா 5 அடிக்கு 5 அடி இருக்கும்னு ஏய், நினைச்சேன். லூசு பயலே. டேய், இதுக்குள்ள புதையல் இல்லடா. புதையல் எங்க இருக்குன்னு காட்டுற மேப் தான் இருக்கு இதுக்குள்ள. சரி சரி, இந்த பாரு, டயத்தை வேஸ்ட் பண்ணாம நம்ம ஏரியாக்குள்ள போயிடலாம். வா வா வா, சீக்கிரம் போயிடலாம் வா. இருங்க, யாரும் இருக்காங்களான்னு பாக்குறேன். வா வா வா. இருங்க, யாரும் இல்ல. வாங்க வாங்க. புதையலையா தேடி போறீங்க? போங்க, நல்ல புதையலை தேடி அலைங்க. உங்களுக்கு அது கிடைக்காதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
சோதி, முதல் கட்ட நடவடிக்கை வெற்றிகரமா நடந்துருச்சுடா. இந்த பொட்டியை பங்கம் பண்ணாம திறந்து கொடு. ஆனா பெட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுப்ப அத சொல்லு. டேய், கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம் போதுமா? ஐயோ தோறடா. பேச்செல்லாம் மாற மாட்டியா? டேய், உண்மையில சத்தியமாடா, இது தலைக்கறி சாப்பிட்ட உடம்புடா. தலையே போனாலும் பேச்சு மாறாதடா. என்ன நீ சொல்ல வந்த? சூப்பர் பாட்டி. பாட்டி சொன்னா சொன்னதுதான். முதல்ல திறந்து கொடுங்க. அதான் சீக்கிரம் திறந்து கொடுங்க. ஐயோ, என்ன பேபி இது? ஏதோ சாவி போட்டு திறக்கிற மாதிரி இருந்தா நான் கள்ள சாவி ஏதாவது போட்டு திறந்து கொடுத்துருவேன். இது என்ன ஏதோ நம்பர் லாக்கா இருக்கு? டேய், அதனால தான்டா உன்னை கூப்பிட்டோம். ஏதாவது நம்பரை போடு. என்ன பண்றது? சரி, என் பிரில்லியன்ட் மைண்டை யூஸ் பண்ணி பாக்குறேன். பணக்காரங்க எல்லாம் ஏதாவது ஒரு ஃபேன்சி நம்பர் தான் வச்சிருப்பாங்க. என்ன நம்பரு? ஃபேன்சி நம்பரு. டன் டடன் டடன். நாட் நாட். எப்படி திருட்டு புத்தி அப்படியே தெரியுது. வரலையே. வரலையா? வரலையா? அப்புறம் இவனை கூட்டிட்டே வந்திருக்க கூடாது. ஃபேன்சி நம்பரை சொல்லணுமா? டேய், உஃப், உஃப், உஃப்னு இந்த பணக்காரங்களா ஊதுவாங்களேடா, அது அந்த நம்பர் என்னடா? ஷோ, உஃப் உஃப்னு ஊதுறதா? அது என்ன நம்பர் அது? 555. அதான். இதுக்கு இந்த பழக்கம் கூட இருக்கும் போல இருக்கே. சரி சரி சரி, போடு போடு. பாக்குறேன். பேபி திறந்துருச்சு பேபி. தான் பாப்பேன். அடியே இனியா, நான் அப்படியே தங்கத்திலயும் வைரத்திலயும் பொருளுவேன்னு ஜோசியக்காரன் சொன்னது உண்மையாயிடுச்சுடி. எனக்கே எனக்கா எனக்குதான் எனக்குதான். எப்படி திறக்கிறது? என்ன நம்பர்னு தெரியலையே. என்ன பண்றது? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ? என்ன நம்பரா இருக்கும்? இப்ப கண்டுபிடிச்சிருங்க. என்னடி பெட்டி இது? அம்மா, இந்த பெட்டி தாம்மா அர்ஜுன் சார் ரூம்ல வச்சிருந்தாருல்ல, அது இதுதாம்மா. இதுக்குள்ளதான் இவருக்கும் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுக்கும், அதாம்மா எனக்கும் அவருக்கும் நடுவுல இருக்கிற பாண்டிங்க்கு ஆதாரமா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்னாரு. ஃபீலிங்கா கூட அன்னைக்கு பேசிட்டு இருந்தாரு. அதாம்மா இது. நான் ஒரு டூப்ளிகேட் பெட்டிய ரெடி பண்ணி அங்க வச்சுட்டு வந்துட்டேன். இது அவர்கிட்ட இருந்த ஒரிஜினல். ஏமா, இதுக்குள்ள என்னமா இருக்கும்? எனக்கு என்னடி தெரியும்? அது அர்ஜுன் தம்பி கிட்ட கேளுன்னு சொன்ன. நீ என்னடானா பொட்டியை எடுத்துட்டு வந்துட்ட? ஏய் வசு, மெதுவாடி. உங்க அப்பா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. சத்தம் கேட்டு எந்திரிச்சு வந்தா அவர் வேற உன்னை திட்டுவாரு. போய் பேசாம வச்சிடுறி. இது நம்பர் லாக் போட்டிருக்குமா, ஆனா என்ன நம்பர்னு தெரியலையே. எனக்கு எப்படி தெரியும்? இருமா, இந்த மாதிரி நம்பர் லாக்ல எல்லாம் டேட் ஆஃப் பர்த் தான் வச்சிருப்பாங்க. அதனால இரு, நான் அர்ஜுன் சாரோட டேட் ஆஃப் பர்த் போட்டு பாக்குறேன். 9/10/1992. அம்மா இரு, மேடத்தோட டேட் ஆஃப் பர்த் போட்டு பார்க்கலாம். 608/1970. ஏய், நீ பாட்டுக்கு பொட்டியை எடுத்துட்டு வந்துட்ட. அங்க அர்ஜுன் தம்பி காணோன்னு தேட போறாரு. ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடி. அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. முதல்ல இந்த பெட்டியை திறந்து இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குங்கறத பாக்கணுமா? ஏய் வேணாண்டி. என்ன நம்பரா இருக்கும்? சொன்னா கேளு. அர்ஜுன் சார், உங்க
மனசை திறந்து பார்க்குற நம்பர் எதுன்னு தெரியாமலே இருக்கேனே. இது உங்க லக்கி நம்பரு. என்ன நம்பரா இருக்கும் தெரியலையே. ச்சே, பெட்டியை மனுக்கிட்ட எடுத்துட்டு வந்தது பிரயோஜனமே இல்லாம போச்சு. ஏ வசு, நான் தான் சொல்றேன்ல, பேசாம போய் அந்த பொட்டி எடுத்த இடத்துலயே வச்சிடுறீ. சரிம்மா, போ, போய் அதான் வச்சிடு. கரெக்ட்னு எனக்கும் தோணுது. போ, போய் சீக்கிரம் வச்சுட்டு வா, யாராவது பாத்துற போறாங்க. போ போ போ. பாட்டி, 3 பேரா போனா காரியம் நடக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம 3 பேரும் போறோமே. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ அப்படியே திரும்பி வீட்டுக்குள்ள போயிடு, நாங்க 2 பேரும் போய் கண்டுபிடிச்சிக்கிறோம். பாட்டி, மூடிட்டு வாடி. வாடா வாடா வாடா. இரு, இரு, இரு. இங்கதான் அப்படியே வடக்கு பக்கமா போய் அப்படியே மேற்கு பக்கமா திரும்புற மாதிரி போட்டிருக்கு. அப்ப நம்ம இந்த பக்கம் தானே பாட்டி போறோம்? ஆமாண்டி, ஆமா, அப்படிதாண்டி போனோம். அறிவு குழந்தை. பேபி, இங்க பாரு, இங்க ஒரு புள்ளி இருக்கு. நல்லா பாரு பேபி. ஐயோ, கரெக்டடா கரெக்டடா. டேய், தண்ணி தொட்டிடா. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து குறிச்சு வச்சிருக்காங்க. ஏன் பாட்டி, அந்த மேப் படி இங்கதான் புதையல் இருக்கும்னு எப்படி பாட்டி சொல்ற? அடியே, இந்த பாரு, அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் சந்தேகம் வராத இடத்துலதான் நகை, பணம், வைரத்தெல்லாம் புதைச்சு வச்சிருப்பாங்க. இந்த மேப்ல இருக்கிறபடி பார்த்தா அந்த புதையல் இங்கதான் எங்கேயோ இருக்கணும். இவங்க என்னமோ இத வச்சுதான் அப்படியே குளிக்கிறாங்க. இதுல பெருசா 50 வருஷமா தொழில் நடத்துறோம் அப்படி இப்படின்னு பீத்தல் வேற. ஈயத்தை பார்த்து ஈன்னு இழிச்சுதான் பித்தளை. அந்த கதையால இருக்கு இவங்க கதை. பேபி, அம்புக்குரிய ஃபாலோ பண்ணி நேரா போவோம் பேபி. சரிடா சரிடா சரிடா. ஏண்டி இனியா, லம்பா தங்கமும் வைரமும் கிடைக்க போகுது, என்னடி பண்ணலாம்? முதல்ல புதையல் கிடைக்கட்டும் பாட்டி, அப்புறமா எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இவளை நம்ப கூடாது. புதையல் கிடைச்சது நாம அப்படியே தூக்கிடணும். சரி சரி, வாங்க வாங்க, நேரா போய் போலாம். பாட்டி, இந்த புதையல் எந்த இடத்துல இருக்கும்? இருடி, இந்த அம்புக்குறி எங்க போட்டிருக்கோ அங்க கண்டிப்பா புதையல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் இருக்கணும். டார்ச் எடுறா. குடு குடு. பாத்து. ஏய், எவன்டா அது? டார்ச் அடிக்கிறது. அங்க கை கால அடிச்சு உடைச்சு விட்டுருவேன். இல்லங்க, வேடிக்கை பார்க்கலாம் வரல, ஓட்டு கேக்குறதுக்காக வந்தோம். நேரமா கிளம்பிது. டெபாசிட் ஆயிரும். ஐயோ பாட்டி, அந்த பக்கமா அடுத்த வீட்டு பாத்ரூம் இருக்கும் போல இருக்கு பாட்டி. அதனால என்ன இருக்கட்டும்டி. இந்த புதையல் என்ன இடம் பொருள் லேவல் பார்த்த வைப்பாங்க, இருக்கிற இடத்துல வைக்கிறாங்க. பேபி பேபி, அங்க பாரு, அங்க ஒரு டிரைனேஜ் மூடி இருக்குல்ல, அதுக்கு கீழ ஏதாவது புதையல் இருக்குமோ? அதே மாதிரி மேப்ல கூட இங்க பாரு, மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாண்டா. என்னன்னு போய் பார்த்தலாம். வாங்க வாங்க, பாத்து. வாங்க 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 வாங்க, இங்கதான். சீக்கிரம் தூக்குடா. பேபி, செப்டிக் டேங்க் பேபி. கூறுகட்ட பயல, இதுக்குள்ளேடா புதையல வைப்பாங்க? அறிவு கட்டவனே. ஏண்டா உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா? கண்ணை காஞ்சிபுரத்துல வச்சுக்கிட்டு மேப்ப தலைகீழ் பார்த்துட்டு சொல்றியா? மூளை கட்டவனே. அப்படி பார்த்தா உனக்கு செப்டிக் டேங்க் தாண்டா வரும். டேய், அப்படியே லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல வளைஞ்சு வர சொல்லுதுடா. ஐயோ பேபி, அப்படி போனா வீட்டுக்குள்ள போயிடுவோம். டேய், பல கோடி மதிப்புள்ள புதையல்டா, தலைய சுத்தத்தான் செய்யும். நாம தான் அறிவுபூர்வமா புத்திசாலித்தனமா செய்யணும், புரியுதா? 2 பேரும் பேசாம இருக்கீங்களா? இந்த படி உங்க 2 பேரையும் ஏமாத்தலாம், என்ன யாரும் ஏமாத்த முடியாது.